ஸோ கைஸ் ஸ்விட்ச் இருக்குது. ஸோ வந்து ஜென்ரலாக ஸ்விட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோரோவர் லைட்டாக பார்க்கறதுக்கு சின்டாக்ஸ்லாம் பார்க்கும்போது லைட்டாக இந்த இஃபெல்ஸை பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, நெஸ்டட் இஃபெல்ஸை பார்த்த மாதிரி இருக்கும் மோரோவர். ஆனால் வந்து இதோட இன்டர்னல் ஒர்க்கிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். மைட் பி நீங்கள் வந்து இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸ்விட்சும் வந்து எல்லோரும் என்ன நினச்சிருப்பீங்க, இஃபெல்ஸ் இஃப் மாதிரி தான் ஒர்க் ஆகும் ப்ரோ அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் இன்டர்னலாக அது அப்படி கிடையாது. சில ஆப்டிமைசேஷன் இருக்குது. ஐ மீன் அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து இதோட சின்டாக்ஸை பார்க்கலாம். ஓகே, ஸ்விட்ச்னு வச்சுட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். ஓகேவா, ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். இதெல்லாம் கேஸ் மேட்சிங். கேஸ் மேட்சிங்னா என்ன நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ ஜென்ரலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்ட்டு நம் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ்பிரஷன் இடத்துல நான் நம்மன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த நம்மளை வந்து என்ன நம்பர் வேணால் கொடுக்கலாம், கரெக்டாக. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நமக்குள்ளே ஒரு 1 2 3 இந்த 3 நம்பர் தான் யூசர் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நம்மளை என்னென்ன வருமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கேஸ் மேட்ச் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இதுதான் இதோட சின்டாக்ஸ். ஸ்விட்ச்னு எழுதணும். இந்த என்ன நீங்கள் வேரியபிள் யூஸ் பண்ணுறீங்க, என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணுறீங்க, எதை வச்சு நீங்கள் வந்து கேஸ் மேட்ச் பண்ண போகிறீங்க அதை கொடுக்கணும். பை டிஃபால்ட் கர்லி ப்ராக்கெட் அண்ட் கர்லி ப்ராக்கெட்டோட ஸ்கோப் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து இந்த கேஸ் எக்ஸ் இருக்குல்ல, இதை நான் க்யூக்காக அழிச்சிட்டு இந்த ஒய்யும் நான் அழிச்சிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், 1 2 கொடுத்துட்றேன். ஓகேவா, ஸோ இப்போ 1 2 கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நம் வந்து நீங்கள் 1ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே 1ன்னு வரும். இவன் டேரெக்டாக இந்த கேஸ் 1 பார்ப்பான். உள்ளே இருக்கிற இந்த ஆக்ஷனுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணிடுவான் அப்படின்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணிடுவான். ஒருவேளை நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது பிரிண்ட் ஆயிரும், நம்பர் 1ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, இதே வந்து 2 கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக 2க்கு போவான், 2ல் இருக்க ஏதோ பிரிண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கேஸ் மேட்ச் பண்ணுவீங்க. வாட் எவர் இன்புட்டோ வாட் எவர் நீங்கள் இதில் யூஸ் பண்ணுறீங்களோ அது என்ன தான் இருக்கும் அப்படிங்கிறத அசியூம் பண்ணி டேரெக்டாக கேஸ் மேட்ச் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இதுதான் இங்கே நடக்குது. ஸோ என்ன ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி இஃப் எல்ஸ் இஃப்ல என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டைமும் நம்ம இந்த கண்டிஷனை செக் பண்ணுவோம். இது ஃபால்ஸ் ஆச்சுன்னா மட்டும் கீழே திருப்பி இந்த கண்டிஷனை செக் பண்ணுவோம். இது ஃபால்ஸ் ஆச்சுன்னா மட்டும் தான் இப்படி வருவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஸ்விட்சில் நடக்குதா ப்ரோ. அப்போ வந்து ஃபஸ்ட் வந்து நீங்கள் நம்பர் 2ன்னு கொடுக்குறீங்க. நம்பர் 2ன்னு கொடுக்கும்போது கேஸ் 1 போகுது. கேஸ் 1 போய் பார்த்துட்டு இது நம்பர் 1ஆ இருக்குது. அப்புறம் திருப்பி கேஸ் 2க்கு வருமா ப்ரோ, இஃப் எல்ஸ் இஃப் மாதிரியே இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் இது கிடையவே கிடையாது. ஓகேவா, ஸோ அது ஒரு 2 மெத்தட் வரும். ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்பர் 3ன்னு கொடுத்தோன்னா என்ன ஆகும்னு அப்சர்வ் பண்ணுங்கள். நம்பர் 3ன்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்பர் 3 வரும், கேஸ் 1ல் வராது, கேஸ் 2ல் வராது. அப்போது எல்ஸ் பிளாக்னு ஒன்று பார்த்தோம்ல, அதுதான் கேஸில் டிஃபால்ட்டுங்கிற பிளாக். ஓகேவா, இந்த டிஃபால்ட்டுங்கிற பிளாக்ல வரும். நீங்கள் இதில் என்ன பிரிண்ட் பண்ணுறீங்களோ அது பிரிண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த டிஃபால்ட் பிளாக் அதுதான் எல்ஸ் பிளாக் மாதிரி. இதெல்லாம் இல்லை அப்படின்னா இது as simple as that. ஓகேவா, ஸோ இப்போ என்ன ப்ரோ நடுவில் ஏதோ என்ன ப்ரோ பிரேக் போட்டிருக்கு அப்படின்னா இந்த பிரேக்குக்கு வரலாம். அதுக்கு முன்னே நான் சொன்னல இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு அதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ பேசிக்லி கைஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலாக ஸ்விட்ச் வந்து இதாகும்போது ஸ்விட்ச் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்விட்சோட ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் ஈஸியராக ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது ரொம்ப அதிகமாக போகல. இப்போ நான் வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லும்போது அது வந்து சின்னதாக தான் இருக்குது. இப்போ இல்லை 5 lakh 1லேருந்து 5 lakh வரைக்கும் வரலாம் அப்படின்னு நான் சொல்லும் போதில் அது நிறைய கேசஸ் இருக்குல்ல. இப்போ 1 2 3 4 5 6 7 ஐ மீன் இப்போ ரீசெண்டாக ஜாவா 14ல் இதெல்லாம் ரொம்ப மினிமைஸ் பண்ணுற மாதிரி சில இதெல்லாம் கொடுத்தாங்க. அதை நம்ம ப்ராக்டிக்கலாக ஸ்விட்ச் கேஸ் பார்க்கும்போது அதை நம்ம எல்லாமே பார்க்கலாம், டோன்ட் வரி. பட் த திங் வந்து 1லேருந்து 5 லட்சம் வரைக்கும் கொடுக்கும்போது அது ரொம்ப அதிகம்ல. ஸோ அந்த மாதிரி வரும்போது அதோட இம்ப்ளிமெண்டேஷன் மாறும். பட் எனிவே வந்து கேஸ் இஸ் ஆல்வேஸ் மச் ஃபாஸ்டர் தென் இஃப் எல்ஸ். ஓகேவா, எனிஹவ் வந்து இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்க போகிறதில்ல. ஏன்னா வந்து நம்ம மோஸ்ட்லி இந்த இஃப்யோ கேஸையோ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறதில்ல மோஸ்ட் ஆஃப் த டைமில். ஸோ அதனால் வந்து இது பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணாது. பட் வந்து கேஸ் வந்து இட்ஸ் மோர் ஓவர் ஸோ மச் ஆப்டிமைஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அங்கே தான் நான் சொன்னேன்ல, ஜென்ரலாக இது வந்து இந்த ஸ்விட்ச்க்கு ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுற எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இல்லாமல் ஒரு மாதிரி லிமிட்டாக இருந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்னலாக ஜம்ப் டேபிள்னு ஒன்று க்ரியேட் ஆகும். அது என்ன ப்ரோ ஜம்ப் டேபிள் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் 1 அப்படின்னா நம்பர் 1 வந்துச்சுன்னா கேஸ் 1க்குள்ளே வரும், ட்ரூ. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் லைனுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். ஓகேவா, இந்த அட்ரஸை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஜம்ப் டேபிள்னு ஒரு டேபிளில், இது ஒரு டேபிள், இந்த டேபிளில் இந்த பர்டிகுலர் அட்ரஸ் இருக்கும். அதே மாதிரி வாட் எவர் கேஸ் இருக்குல்ல அந்த கேஸ் இருக்கும். மேக் சென்ஸ். இப்போது இந்த கேஸ் இருக்குல்ல இந்த 1ல் எப்போவுமே அது ஈஸியராகவும் லிமிட்டாகவும் இருந்து அது ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இன்டர்னலாக இது ஜாவா பண்ணோம் ஸ்விட்ச் வந்த பிறகு.
ஸோ ஒரு ஜம்ப் டேபிளை கிரியேட் பண்ணோம். அதில் கேஸ் இருக்கும், அட்ரஸ் இருக்கும். இப்போது இந்த நம்பர் 1 இருக்குல்ல, கம்பைல் டைம்லேயே இது கம்பைல் பண்ண டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்பர் 1 இந்த பர்டிகுலர் அட்ரஸ் இந்த பர்டிகுலர் அட்ரஸ் XYZன்னு வச்சுக்கோங்க. XYZன்னு போட்டுரும். ஓகேவா? இப்போ கேஸ் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு YZLன்னு வச்சுக்கோங்க. 2ன்னு போட்டு அதை YZLன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்டர்பிரேட்டர் வருவான். இப்போ தான் நம்ம ப்ரோக்ராம் ரன் ஆகும். இப்போ நம்ம கம்பைல் டைம்லேயே இதை என்ன பண்ணிட்டான், ஜாவா பண்ணி வச்சுட்டான். தனியாக எடுத்து வச்சிட்டாப்புல ஜம்ப் டேபிளில். இப்போ யூசர்கிட்ட தான் இன்புட் வாங்குறோம். அவன் 2ன்னு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை. டேரெக்டாக அந்த டேபிளுக்குள்ளே 2க்குள்ளே போவான். டேரக்ட் லுக்கப் பண்ணுவான். இதை நான் அறையை சொல்லி கொடுக்கும்போது என்ன உங்களுக்கு மேக் சென்ஸ் பண்ணும். இப்போதைக்கு இப்படி புரிஞ்சுக்குவான். 2ல இங்கே லிங்கேஜ் இருக்குது. இவன் என்ன பண்ணுவான், டேரெக்டாக அந்த 2 வச்சே இவன் லிங்கேஜ் பண்ணிடுவான். இவன் 2 வச்சே போயிடுவான். டேரெக்டாக போயிடுவான். ஏன்னா இப்போ இவனுக்கு தெரியும் இதோட அட்ரஸ் இதுதான்னு. ஓகே, இப்போ இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது, இந்த லைன் தானே இதோட அட்ரஸ். டேரெக்டாக என்ன பண்ணிடுவான் அப்படின்னா இங்கே போயிடுவான். அப்போது கண்ட்ரோல் ஃப்ளோ எப்படி ரன் ஆகுதுன்னு நல்லா யோசிங்க. 2 இருக்குது அப்படின்னா இங்கே மேட்ச் ஆகி இதெல்லாம் செக்கே பண்ண மாட்டான். இதெல்லாம் அப்படியே இதெல்லாம் ஸ்கிப்பு அப்படியே இங்கே வந்துடுவான் தலைவன். ஸோ இதுதான் பேசிக்கலி நான் சொன்னேன் ஏன் சுவிட்ச் ரொம்ப எஃபிஷியன்ட் அப்படின்னு. இதே இஃப்ல இல்லைல்ல, இஃப்ல நம்ம எல்லா கண்டிஷனும் அட்லீஸ்ட்டாக செக் பண்ணுவோம். ஃபால்ஸ் வர செக் பண்ணிட்டே இருப்போம். ஆனால் ஸ்விட்சில் அது பேசிக்கலி நேர்மறை ஆப்போசிட், டேரெக்டாக போயிடுவோம் நம்ம. ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே டேரெக்டாக போயிடுறதுனால அவனுக்கு எங்கே என் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அந்த இது இங்கேருந்து முடிச்சிருப்பா, அவ்வளோதான் முடிச்சிரு அப்படின்னு சொல்லு. இங்கேருந்து வெளியே வந்துரு, சுவிட்ச் விட்டு வெளியே வந்துரு, நீ அவ்வளோதான், நீ கரெக்டான இடத்துக்கு வந்துட்ட. ஆனால் இப்போ நீ வெளியே வரணும். ஓகேவா, நீ ஜம்ப் ஆகிட்ட, நீ எங்கேருந்து தாவி குதிச்சிட்ட, நீ ஜம்ப் டேபிளில் இருக்க அட்ரஸ் வச்சு தாவி குதிச்சிட்ட, கரெக்டாக தாவி குதிச்சிட்ட, அதில் தப்பே இல்லை. ஆனால் நீ முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவான்ல, நீ பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான்ல, அவன் தான் இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட். அடுத்த பாகத்தில் ரொம்ப கிளியராக என்னென்ன பிரேக் ஸ்டேட்மெண்ட் தாண்டி கண்டினியூ நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இது மேக் சென்ஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஒருவேளை 1ன்னு வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான், 1 லுக்கப் பண்ணோம், அதோட அட்ரஸ் போவோம், அதோட அட்ரஸ் ரெஸ்பெக்டிவ் அட்ரஸ் இது டேரெக்டாக போயிடும். இது ஒரு விஷயம். அப்போ என்ன ப்ரோ, இன்னொன்று கஷ்டமாக இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே தான் பைனரி சர்ச் ஆகும். ஸோ பைனரி சர்ச் ஒரு டிஎஸ்ஏ அல்காரிதம். அகெயின் இட்ஸ் ஃபைன். நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு ஐடியா கொடுக்குறேன். கண்டிப்பாக கொடுக்கணும், இல்லாமல் நல்லா இருக்காது. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்கலி கைஸ், இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் கையில் ஒரு புக் இருக்குது. ஓகே, அந்த புக்கு 500 பேஜ், அந்த புக்கோட பேஜ் 500 பேஜ், 1 2 3, நான் சில பேஜ் ஸ்கிப் பண்ணிடுறேன், எல்லாத்தையும் எழுத முடியாதுல்ல. 250, அதுக்கப்புறம் லெட் சப்போஸே 455, 500. ஓகே, இதான் புக்கோட பேஜ், இதுதான் புக்கோட பேஜ். எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணுங்கள் மைண்டில். பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். புக்கை ஹாஃபாக திறங்க, அதாவது 250வது பேஜை திறங்க அப்படின்னா உங்கள் புக்கில் மூடி வச்சுருக்கீங்க கையில். இப்போ புக்கை 250வது பேஜை திறங்கன்னா எப்படி திறப்பீங்க? நடுவில் திறப்பீங்க. ஸோ நானும் நடுவில் திறக்கிறேன். இப்போ என்ன ஆகுது, நடுவில் திறக்கும் போது நான் இங்கே திறந்துட்டேன். அப்போ இது 240ன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் திறக்க சொன்னது உங்களை என்ன 250 தான் திறக்க சொன்னேன், கரெக்டாக? ஆனால் நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், இப்போது 240ல் இருக்கும். நம்ம இப்போ எப்படி புக்கை அப்ரோச் பண்ணுவோம் சொல்லுங்கள்? அப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்படி திறக்க ஆரம்பிச்சிருவேன், கரெக்டாக? நான் இந்த பகுதியை பார்க்கவே மாட்டேன். இந்த பகுதி எனக்கு தேவையில்லை, இது வேஸ்ட்டு. ஏன் ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் நம்ம 240வது பேஜில் இருக்கோம், நம்ம தேடுறது 250வது பேஜ். ஆனால் நம்ம 240வது பேஜ்லேயே கிடைக்கல அப்படின்னா இதுக்கு கீழே இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாம் இதோட சின்னது, நம்ம தேடுறது இதுக்கு பெருசு. அது இதுக்கு அடுத்தது தானே இருப்பான். டன் அண்ட் டஸ்டட். இதுதான் பைனரி சர்ச். என்ன ப்ரோ இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டு அவ்வளோ பெரிய அல்காரிதம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுதான், திஸ் இஸ் வாட் இட் இஸ்ல. ஸோ இப்போ இதில் நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ஆப்டிமைசேஷனில். இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள், ஆக்சுவலி புக்கை பாதியாக திறந்ததுனால நீங்கள் வேறு ஒரு இடத்துல லேண்ட் ஆகிட்டீங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களோட டார்கெட் இந்த சைடு இருக்க போகிறது இல்லை, இந்த சைடு தான் இருக்க போகுதுன்னு. இப்போ ஒரு பாதி புக்கை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஒரு பாதி புக்கை நான் இங்கே தேடவே மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, இது எலிமினேட் பண்ணிட்டீங்க மொத்தமாக எவ்வளோ டைமை சேவ் பண்ணுறீங்க பாருங்கள். நம்ம சர்ச்சே பண்ண போகிறது இல்லை இதை, ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் இதில் இருக்க போகிறது இல்லை அப்படின்னு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா திருப்பி இந்த 240லேருந்து, ஏன்னா இதில் சர்ச் பண்ண போகிறோம், 240லேருந்து 500 திருப்பி ஒரு புக் மாதிரி கன்சிடர் பண்ணி திருப்பியும் மிடில் திறப்போம். இப்போ இங்கே நிற்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இது அரௌண்ட் 300 வச்சு. இப்போ நமக்கு நல்லா தெரியும் நம்ம தேடுறது 250. அந்த 250 இங்கே 300னா 300 கிரேட்டர் தென் மேலே இங்கே ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே
கண்டிப்பாக வந்து இன்க்ரீசிங்காக இருக்கும். அதாவது 301, 302 அப்போ அங்கே இருக்காது. அப்போ இவனை நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம இங்கே தேடணும். திருப்பி நம்ம இதை ஒரு புக்காக கன்சிடர் பண்ணி திருப்பி இதை மிடில் ஆச்சுறப்போ இப்போ இந்த பாயிண்ட் வந்துருச்சு விச் இஸ் 250னா இதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும் சர்ச் பண்ணும்போது. இதுதான் ஒரு பைனரி சர்ச் அல்காரிதம். இது எப்படி ப்ரோ இதில் ஒர்க் ஆகுதுன்னா சிம்பிள் கைஸ். இந்த 250ன்னு தேடணும்ல, இதை 2ன்னு தேட போகிறோம், அவ்வளோதான். எவ்வளோ ஆப்டிமைசேஷன்? ஒரு டைமாக பாதி 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 திறந்து 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 ஒரு பாதியை சர்ச்சே பண்ண மாட்டோம், ஒரு பாதி தான் சர்ச்சே பண்ணுவோம். எவ்வளோ கூல்ல. ஸோ திஸ் இஸ் வாட் பைனரி சர்ச் அல்காரிதம். ஸோ திருப்பி இது ஆப்டிமைஸாக தான் இருக்கும். ஓகேவா? வாட் எவர் இஃப் எல்ஸோட இது ஆப்டிமைஸாக தான் இருக்கும். ஐ மீன் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி லாக் என் பேஸ்டுன்பாங்க. என் தான் வந்து மொத்த இதோட ரேஞ்சு. ஸோ ஐ மீன் பைனரி சர்ச் டிஎஸ்ஏ வரும்போது தாறுமாறாக பார்க்கலாம். ஓகேவா? யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ ஸ்விட்சை பற்றி இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஆக்சுவலி ஜாவாவோட 14க்கு அப்புறம் வந்து நம்ம ஒரே இதில் வந்து நிறைய யூஸ் பண்ணலாம். 1,2ன்னு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆரோ போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிரேக்கே போட வேண்டிய அவசியம் இருக்குது. பிரேக்கே போட வேண்டிய நெசசிட்டி இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஸ்விட்சில் கொஞ்சம் நெகட்டிவிட்டிஸும் இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக அப்படியே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கைஸ் நமக்கு வந்து ஸ்விட்சோட சின்டாக்ஸ் தெரியும்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்விட்ச்னு எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம வந்து வாட் எவர் நம்ம இன்புட் வாங்குறோமோ அது இன்புட் வாங்கணும். ஸோ நான் இப்போ இதுக்குமே வந்து நான் நம்பரே இன்புட் வாங்கிக்கிறேன். இன்ட் நம் ஈக்குவல் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட்டு கேமல் கேஸில் கொடுக்கணும் இன்ட்டு. ஸோ இன்புட் வாங்கிறோம். இந்த நம்ம வச்சு தான் பேசிக்கலி கேஸ் மேட்ச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த நம்மளை வந்து ஒரு நம்பர் 1 அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 2, 3 தான் நம்ம கவர் பண்ணுறோன்னு வச்சுக்கோம். ஸோ இதில் வந்து கர்லி ப்ராக்கெட் வேணும். ஸோ இப்போ வந்து கேஸ் 1 வந்துச்சு அப்படின்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னா அது இந்த பிளாக் தானே சொன்னேன். ஸோ இப்போ இதில் வந்து இதில் நான் என்ன பிரிண்ட் பண்ணுறேன், இந்த நம்பர் இஸ் 1ன்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, மேக் சென்ஸ். ஸோ இப்போ வந்து நான் பிரேக் கொடுக்கல. ஓகேவா? பிரேக் வந்து நம்ம கிளியராக பார்த்துருவோம். பிரேக் கொடுக்காத போது என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், பை டிஃபால்ட்டாக கேஸ் 2 எழுதுறேன். அதுக்கு வந்து திஸ் நம்பர் இஸ் 2. ஓகே, சின்னதாக ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு. ஐ மீன் லைக் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து கேஸ் 3ல் கேஸ் 3 இதில் திஸ் நம்பர் இஸ் 3ன்னு போடுறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பேசிக்கலி டிஃபால்ட்னு ஒரு கேஸ் இருக்கும்ல, டிஃபால்ட்டுன்னு எழுதிட்டு இதுதான் நம்மளோட எல்ஸ் கேஸ் ஸ்விட்ச்னு வரும்போது நம்ம கிளியராக பார்த்தோம். ஸோ இது வந்து அதர் நம்பர் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். அதர் நம்பர் ரேதர் தென் 1, 2 and 3. ஓகே, மேக் சென்ஸ். இப்போ வந்து நல்லா கிளியராக பாருங்கள். நான் இப்போ ரன் பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ இன்டர்னல் ஒர்க்கிங் தெரியும். இப்போ இதில் என்ன ஆகும் கைஸ், ஸோ உங்களுக்கு இன்டர்னல் ஒர்க்கிங் கிளியராக தெரியும். ஸோ இதை வந்து ரொம்ப சின்னதாக தானே இருக்குது எல்லாமே. ஸோ அதனால் வந்து இந்நேரத்துக்கு ஜம்ப் டேபிள் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நான் 2ன்னு கொடுத்தேன்னா அல்டிமேட்டாக என்ன ஆகுது பாருங்கள். 2 வந்தால் டேரெக்டாக ஜம்ப் ஆகி உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்தோடனே நம்பர் 2ன்னு பிரிண்ட் ஆகிட்டான். ஆனால் இப்போ இங்கே என்ன பிரச்சனை, அவன் உள்ளே வந்துட்டான். ஆனால் அவனுக்கு எங்கே என் பண்ணணும்னு தெரியாது. அது நம்ம தான் அவனுக்கு எக்ஸ்பிளிசிட்டிலே சொல்லணும்ல. அதுதான் அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அதனால் இவன் நம்பர் 2 ஆனால் நம்பர் 1 விட்டான். நம்பர் 2ன்னு பிரிண்ட் பண்ணிட்டான். திருப்பி நம்பர் 3யும் பிரிண்ட் பண்ணிட்டான். திருப்பி டிஃபால்ட்டையும் போய் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அப்புறம் தான் ஸ்விட்ச் விட்டு வெளியே வரான். ஆனால் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, டேய் நீ கரெக்டாக வந்துட்ட, ஓகேவா? இப்போதைக்கு நான் ஒரு பிரிண்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் இதுக்கு அடுத்தது தான் எனக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எக்ஸ்பிளிசிட்டாக இவன்ட்ட பிரேக் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இங்கேருந்து ஸ்விட்ச் விட்டு வெளியே வந்துடும். ஓகேவா? இப்போ பாருங்கள். ஸோ இப்போது நான் 2ன்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த நம்பர் இஸ் 2, மற்ற எதுவுமே பிரிண்ட் ஆகலையா? ஸோ இப்போ திருப்பி இதில் பிரச்சனை வரும். எங்கே பிரச்சனை வரும், ஒருவேளை நீங்கள் கேஸ் 1 கொடுக்குறீங்கன்னா இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ திருப்பி நான் 1 கொடுக்குறேன் பாருங்கள். இங்கே நம்ம பிரேக் கொடுக்காதனால திருப்பி இவன் பிரிண்ட் ஆகிறான். ஸோ மேக் ஷுவர் நம்ம எல்லா இடத்துலையும் பிரேக் கொடுத்துடணும். ஓகேவா? இங்கே பிரேக் கொடுக்கணும். ஸோ இங்கே பிரேக் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போவே நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ எல்லா இதுக்குமே வந்து நம்ம பிரேக்கை ரெடுனண்ட்டாக எழுத வேண்டியதாக இருக்குது. ரெடுனண்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி எழுதுறது தான் ரெடுனன்சின்னு சொல்லுவாங்க. தேவையில்லாமல் நம்ம திருப்பி திருப்பி பிரேக் எழுதிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. இதுவே கேஸில் ஒரு நெகட்டிவிட்டி தானே. ஒருவேளை நாளை பின்ன தெரியாத ஒருத்தர் ஹியூமனுங்கிறவங்க சில கண்டிப்பாக எரர் பண்ணலாம் தானே. யார் வேணால் எரர் பண்ணலாம், நானே எரர் பண்ணலாம். கரெக்டு தானே. ஸோ அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து யாராச்சும் தெரியாமல் நிறைய கேஸை எழுதி வச்சுட்டு எங்கேயாச்சும் பிரேக் விடாமல் போட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு லாஜிக்காக இருக்கிற பட்சத்தில் இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறோம், ஃபைன், நாட் அன் இஷ்யூ. கிரிட்டிக்கலாக லாஜிக்கல் டிசிஷனாக இருக்கிற கிரிட்டிக்கலான டிசிஷனாக இருக்கிற ஒரு ஆப்பில் ஒரு கிரிட்டிக்கலான டிசிஷனாக இருக்கிற ஒரு பட்சத்தில் அது ஒரு பெரிய ப்ராப்ளம்ல. ஏன்னா எல்லா டிசிஷனும் எடுத்துரும். இது பிரேக் நீங்கள் இங்கே போடாதனால இங்கேயும் வந்துடுவான். விச் இஸ் அ ப்ராப்ளம்ல. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவிட்டி கேஸில். ஸோ இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. நான் அதை காட்டித்தரேன். அது ஒன்றும் நீங்கள் டென்ஷன் எடுக்காதீங்க. அது ஈஸியாக ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒருவேளை வந்து எனக்கு வந்து கொஸ்டின் எல்லாமே எழுதாண்டாம் ப்ரோ அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போது ரீசெண்டாக கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணலாம், சிம்பிளாக ஜென்ரலாக இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டல.
இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு சிம்பிளாக நான் இங்கே மட்டும் பிரேக் கொடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணலாம், இங்கே வந்து கமா போட்டு அதையும் கொடுத்துடலாம். 2, 3 அவ்வளோதான். ஓகேவா? அப்போ என்னன்னா எங்கே வந்துச்சுனாலும் இந்த 1க்குமே சேம் அட்ரஸாக மேப் ஆகிருக்கும், 2க்குமே சேம் அட்ரஸாக மேப் ஆகிருக்கும், 3க்குமே சேம் அட்ரஸாக மேப் ஆகிருக்கும். ஏன் இப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ஓகே ஸோ அப்போ நான் வந்து இங்கே இந்த நம்பர் இஸ் 1, 2, 3ன்னு பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகே இப்போ பாருங்கள், ரன் பண்ணுறேன். இப்போ 2ன்னு கொடுத்தா இந்த நம்பர் இஸ் 1, 2, 3. ஓகே 1, 2, 3ங்கிற சொல்கிறது போல 1 or 2 or 3ன்னு சொல்கிறது இன்னும் மேக் சென்ஸ் பண்ணும்ல. ஓகே ஸோ இப்போ நான் 3ன்னு கொடுக்குறேன், அங்கே தான் போவோம். இப்போ நான் திருப்பி 1ன்னு கொடுக்குறேன், பாருங்கள் அங்கே தான் போவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் எழுதிடலாம். சரி ப்ரோ, இப்போ நான் அந்த பிரேக்கை எடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். திருப்பி அப்சர்வ் பண்ணுங்கள். திருப்பி இப்போ நான் இதை திருப்பி ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது இப்போ நான் 1 கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரேக் கொடுக்கலன்னா அதுக்கு தெரியாதுல, டேரெக்டாக இங்கே வருவான், இவனையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு மிச்சம் இருக்க லைனை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அப்புறம் தான் இவன் சுவிட்ச் கேஸ் விட்டு வெளியே போவான், நம்ம சொல்லாத வரைக்கும் அவன்கிட்ட பிரேக். கரெக்டாக? ஆனால் இப்போ பிரேக்கே கொடுக்காம என்ன பண்ணலாம்னா, என்ன பண்ணுங்கள், இந்த காலன் இருக்குல்ல, இது ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஹைஃபனை போட்டு கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்குல்ல, இப்படி போட்டால் இப்படி போட்டால் ஆரோ மாதிரி இருக்கும்ல, இதை கொடுங்க. ஒரே இடத்துல கொடுத்தீங்கன்னா அது எல்லா இடத்துக்கும் இதே தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஜென்ரலாக ஒரு இடத்துல மட்டும் காலன் யூஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துல எப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் மேஜிக்கா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக 2ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா பிரேக்கே தேவையில்லை, இது யூஸ் பண்ணிங்கனாலே டேரெக்டாக இது பண்ணிடலாம். ஸோ அந்த நெகட்டிவிட்டியும் இது வந்து போக்கிடும். ஸோ வந்து இது வந்து ஜாவாவோட 14 அதுக்கு கிரேட்டராக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு படித்த வரைக்கும் அதான் ஞாபகம் இருக்குது. நீங்கள் வேணால் என்ன கூட கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி அதான் தான் இருக்கும் கேஸு. ஸோ திஸ் இஸ் ஆல் த திங். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் நெகட்டிவிட்டி நான் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு விஷயம் பிரேக் பார்த்தோம். ஆனால் அது வந்து இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஐ மீன் சரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது சுவிட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டேட்டா டைப்பையும் ஃபிட் பண்ணாது. ஸோ சில ஃப்ளோட்டு இந்த மாதிரி டபுள் இதெல்லாம் ஃபிட் பண்ணாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட்லாம் அதில் இல்லை. ஐ மீன் அதுக்கு இன்டர்னலாக நிறைய ரீசன் இருக்குது. ஸோ அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பேசிக்கலி சில டேட்டா டைப்ஸு, கேரக்டரு, ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம அடுத்த வர அதை மெயினாக பார்க்க போகிறோம். அறையெல்லாம் வந்து தாண்டி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஸ்ட்ரிங்கை பற்றி. ஸோ அந்த மாதிரி நிறைய டேட்டா டைப்ஸ் இது சப்போர்ட் பண்ணாது. கொஞ்சம் லிமிட்டடான விஷயங்களை தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ அது ஒரு நெகட்டிவிட்டி. மற்றபடி ஃபார் த வாட் எவர் ஆப்டிமைசேஷன் சில விஷயங்கள் இதுலேயும் ட்ராபேக் இருக்கும், இதுலேயும் இஃப் எல்ஸ்லையும் ட்ராபேக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நிறைய உங்களுக்கு வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன் கூட ஒர்க் அரவுண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். எனக்கு நிறைய டேட்டா டைப்ஸ் கூட ஒர்க் அரவுண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ப்ரோ. எனக்கு பெரிய விஷயமா டைம் காம்ப்ளெக்ஸிட்டி இப்போ ஒரு இது இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஜென்ரலாக இஃப் எல்ஸ் போயிடலாம். இல்லை ப்ரோ, எனக்கு வந்து தெரியும் இந்த பர்டிகுலர் வேல்யூ இருக்குது அப்படின்னா இதோட எல்லா கேஸும் எனக்கு தெரியும். அது வந்து கொஞ்சம் சுருக்கி லிமிட்டடாக தான் இருக்கும். என்னால் எல்லா கேஸையும் மேட்ச் பண்ண முடியும். நான் எந்த கேஸையும் விடாமல் மேட்ச் பண்ணி என்னால் பண்ண முடியும். அதேமாதிரி எனக்கு ஆப்டிமைசேஷனாகவும் வேணும் ப்ரோ. அதனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கணும். சுவிட்ச் போட்டால் நீட்டாக இருக்கும் ப்ரோ. கேஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு புரியறதுக்கு இஃபோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் சுவிட்ச் போகலாம். ஓகேவா? அகைன் எண்ட் ஆஃப் த டே நான் சொன்ன மாதிரி என்ன தான் வந்து இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி சுவிட்ச் கேஸுக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டினா நீங்கள் வந்து இப்போதைக்கு ரொம்ப குழம்பிக்காதீங்க. ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் திங்க் இன் அ வே தட் த டைம் டேக்கன் டு ரன் த ப்ரோக்ராம், அவ்வளோதான். ஓகேவா? ஐ மீன் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கு நீங்கள் டைம் காம்ப்ளெக்சிட்டி வீடியோ பார்க்கணும், ஆல்ரெடி இருக்குது. பட் இப்போதைக்கு ஜாவா ஃபஸ்ட்டு முடிச்ச பிறகு என் டிஎஸ்ஏ ஷீட்லேருந்து பாருங்கள், அது எல்லாமே கிளியராக கவர் பண்ணிட்டு தான் நீங்கள் வருவீங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இதுதான் எல்லாம் ட்ரேட் ஆஃப், எல்லாம் கம்பேரிஷன்ஸ். ரொம்ப கிளியராக நம்ம இஃப் ஃபேமிலியும் சுவிட்சும் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த பாகத்தில் நம்ம ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பற்றி பார்க்கலாம்.